என் அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால வாழ்வில் மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்குறள்களின் கதைகளுக்கு பொருளாக கொடுத்துள்ளதால் திருக்குறள் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை இதன் மூலம் நாம் உணரலாம். குறளின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய செய்நின்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் குறள் 3 பற்றி பார்க்க போகிறோம். எண்ணிக்கைப்படி இது 103ஆம் குறள். குறள் என்னவென்றால், பயன் துக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. பொருள், இந்த பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவிக்குரிய அன்புடைமை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும். கதையை பார்ப்போம். துளசிராம் கூரையை பார்த்தபடி அவரது மளிகை கடையில் உட்கார்ந்திருந்தார். சிந்தையின் ஆழம் அப்படி. வியாபாரம் பரவவில்லை, பணத்தட்டுப்பாடு உண்டு, கொரோனா பாதிப்பு, தொழில் போட்டி காரணமாக கடன் தந்து வியாபாரம். அதே சமயம் இவர் சரக்கு வாங்கியும் போது தொகை உடனே கொடுத்தால் வெளியில் சலுகை உண்டு. ஆனால் இப்போது அப்படி முடிவதில்லை. வாங்குவதும் கடன், விற்பதும் கடனுக்கு. குடும்பம் பெரிது. 2 பெண் குழந்தைகள், 2 மகன்கள், மனைவி, தாய், தந்தை என பெரிய குடும்பம். மூத்தவன் ஜானகிராமன் முதுநிலை படித்து IASக்கு தயார் செய்ய அந்த பிரபலமான அகாடமிக்கு பணம் செலுத்த வேண்டும். இந்த சூழலில் பணம் செலுத்த முடியுமா என தெரியவில்லை. குழந்தைகளையும் குடும்பத்தையும் கஷ்டம் தெரியாமல் வளர்த்து விட்டார். ஜானகிராமன் தந்தை மேல் உறுதியான நம்பிக்கை வைத்து தயாராகி கொண்டிருந்தான் ஊர் செல்ல, அகாடமியில் சேர. என்ன சார் இவ்வளவு யோசனை என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு பார்க்க கோதண்டராமன் அவ்வூர் பெரிய தனக்காரர் வந்திருந்தார். அவரை உட்கார சொன்னார் ஜானகிராமன். அவர் கடையின் நெடுநாளைய வாடிக்கையாளர். சார், என் பையன் சாம்ராஜுக்கு திருமணம் செய்ய நிச்சயம் செய்துள்ளேன். கல்யாண மண்டபம் தேதி கிடைத்த உடன் திருமண தேதி வைக்க வேண்டும். 2 நாள் விருந்து. உங்கள் கடை பொருள் தரமானவை. கல்யாணத்திற்கு சரக்கு சப்ளை செய்ய வேண்டும். லிஸ்டுடன் 2 லட்சம் முன்பணமாக தருகிறேன். நல்ல தரமான பொருள்களை வாங்கி தரணும். பத்திரிகை எடுத்ததும் தருகிறேன். வந்திருந்து ஆசீர்வாதம் செய்யணும் என்றார். துளசிராமன் சிரித்து உட்கார்ந்தவர் சுதாரித்து எழுந்து தொகையும் லிஸ்டையும் பெற்றுக் கொண்டார். வணங்கினார். விடை தந்தார். ஜானகிராமன் எதையும் அறியாமல் அகாடமியில் சேர்ந்தான். அந்த தொகையை வைத்து அவனை அனுப்பி வைத்தார். சாம்ராஜ் திருமணத்திற்கு துளசிராம் சென்று ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்து ஆசீர்வதித்து வந்தார். தொழில் போட்டி காரணமாக, முதிய வயது காரணமாக, நோய்கள் காரணமாக வியாபாரம் எப்போதும் பிரச்சனையாக இருந்தது. இருப்பு இல்லாமல் ஓடியது. இளைய மகன் பலராமன் ஆர்கிடெக்டாக, மூத்த பெண் சீதா மருத்துவராக, இளைய பெண் மஞ்சுளா ஆடிட்டராக கனவில் வாழ்ந்தனர். முடிந்தவரை பள்ளி இறுதி வகுப்பு வரை படிக்க வைத்து பெரிய படிப்பு படிக்க தொடங்கும் சூழலில் ஜானகிராமன் தன் IAS படிப்பை முடித்து வெற்றிகரமாக சப் கலெக்டர் ஆனார். பிள்ளைகள் திறமை, ஜானகிராமன் ஒத்துழைப்பு ஒன்று சேர அவர்களது படிப்பு தொடர்ந்தது. துளசிராம் அவரின் தாய் தந்தை முதிய வயதில் பல நோய்கள், ஆபரேஷன், விபத்து என்று சென்றதில் மன உளைச்சல், பண கஷ்டம் என்று இருந்தது. கஷ்டத்தை வெளியில் கூறாது கௌரவத்தோடு குடும்பம் நடத்தினார். அது சமயம் தனக்காரர் கோதண்டராமன் மீண்டும் அங்கு வந்து மகளுக்கு திருமணம் நிச்சயமாக முன்பு போலவே லிஸ்டும் முன்தொகையும் தந்து சென்றார். அந்த திருமணத்திற்கும் துளசிராமன் சென்று ஸ்பெஷல் கிஃப்ட் அதிக தொகையில் கொடுத்து வாழ்த்தினார். கோதண்டராமன் 2 முறையும் வியாபாரமாக செய்த உதவி தனக்கு எவ்வளவு பயன் என்பதை கோதண்டராமனுக்கு தெரியாது. ஜானகிராமன் அறிவார். ஜானகிராமன் தன் குடும்ப உறுப்பினர் வாழ்வை உன்னதமாக்க காலம் காலமாக உயர்த்தியதை, சமயத்தில் அவர் செய்த உதவியை
தன் நினைவில் துளசிராமன் போற்றினார். பிறிதொரு சமயம் கோதண்ட ராமன் தொழிலில் வீண் பள்ளி வேதனை அரசாங்க நடவடிக்கைகள் என வந்தபோது துளசிராம் மகன் ஜானகிராமனிடம் கூறி அதனை நிவர்த்தியும் செய்து கொடுத்தார். இது மகன் ஜானகிராமனுக்கும் தனக்காரர் கோதண்டராமனுக்கும் ஆச்சரியம்தான். ஆனால் துளசிராம் மட்டுமே இதனுடைய காரணம் அறிவார். அன்பு நண்பர்களே, இல்லற வாழ்வில் தேவைகள் பிரச்சனைகள் வராமல் இருக்காது. ஆனால் யாவற்றையும் நிறைவேற்ற தீர்க்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் எப்போதும். இதுவே வாழ்வின் நுணுக்கம் சாமர்த்தியம் என சொல்லலாம். அந்த பிரச்சனைகள் தேவைகள் தீர வழி பிறக்கும் போது அவ்வாறு ஏற்பட உதவியின் மீது நமக்கு பற்றும் மதிப்பும் உண்டாகிறது. அது மிகப்பெரிய நன்றியாக வெளிப்பட்டு செயல்பட வேண்டும் என்பதை திருவள்ளுவர் இக்குறள் மூலம் கூறுகிறார். இத்துடன் இக்கதை முடிகிறது. வேறொரு குறளுடன் அதன் பொருளுடன் கதையுடன் கருத்துடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் கதையும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை, எவரையும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்ய கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்ச்சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க திருவள்ளுவர், வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.